ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா, ஆண்டவர் இந்த வருடம் உங்களுக்கு நன்மை செய்தாரா அப்படின்றத எதில் நம்ம அறிஞ்சிக்க முடியும்னா, ஒன்றே ஒன்று, எவ்வளோ பிரச்சனை நடந்தும் இன்னும் அந்த பிரச்சனைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தலை இல்லை, அது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்கு பெரிய அடையாளம். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்ல, அநேக இடுக்கண்களையும் அநேக உபத்திரவங்களையும் நான் பார்த்தேன், ஆனால் ஆண்டவர் இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா என்னை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேர் நம்முடைய இடுக்கண்களையும் இக்கட்டுகளையும் நம்முடைய நெருக்கங்களையும் பார்த்த நிறைய பேர் இந்த உலகத்திலேயே இல்லை, நிறைய பேர் உலகத்திலே இல்லை. ஒரு பிரச்சனை வராது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரலை அப்படின்றது ஆண்டவர் நம்மோட இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்போ நமக்கு துன்பம் வராமல் இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. இந்த உலகத்தில் என்ன துன்பம் வந்தாலும் அதை கடந்தும் நாம் வாழ்வோம் என்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனையிலே நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடுக்கண்கள், அநேக துன்பங்கள். ஆனால் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஏதாவது நமக்கு சேதாரம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளானோம், நம்ம தான் அதை கற்பனை பண்ணி அதை யோசித்து அது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு நம்ம தான் பயப்பட்டோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் நம்மை நிர்மூலமாக்கவே இல்லை, நம்மளை அவரோடு நெருங்க வைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் அடுத்த படிக்கு நம்மை கொண்டு போனது. கைகளை தட்டி, ஆண்டவரே, அநேக உபத்திரவங்களையும் இக்கட்டுகளையும் பார்த்த என்னை நிற்க வைத்திருக்கிறதற்காக நன்றி. அதனால எல்லாரும் அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம், எங்கள் பலத்தால் அல்ல உங்க பலத்தாலேயே அதை செய்தோம். ஆமென். கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. பாடுவோம். இதுவரை மகிழ்வை தந்தீரே நன்றி, தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம், கும்பலத்தா மதிலை தாண்டி
அதிகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுவோம் இதுவரை இதுவரை நடத்து குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. மகிழ்வை தந்தீரே தண்ணீரை கடந்தே தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே பலத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ரெண்டு கரங்களை மேல தட்டி நன்றி நன்றி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. இதுவரையில் உதவி. இதுவரையில் உதவி. சொல்லு மை முழு உள்ளத்தோ முழு பலத்தோ அன்பு கூறு ஆராதனை 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 பலத்தோடு ஆராதனை உமக்கு ஆராதனை. அப்பாவை பார்த்து எல்ரோய் எல்ரோய் நீர் என்னை காண்கிற தேவனாய் இருந்ததற்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கண்கள் என்னை கண்டதற்காக நன்றி அப்பா. யாரும் பார்க்கவே முடியாத சில இடங்களில் நீர் கண்டதற்காக நன்றி அப்பா. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா.
ஆராதனை ஆராதனை. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு சகலவற்றையும் ஆரம்பிக்கிறது எதுல இருக்குன்னா நன்றி உள்ள இருதயத்தோடு தான் இருக்குது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் ஒன்று மட்டும் சொல்லட்டும், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளிலிருந்து வெளியே நம்ம சாட்சியாய் நிற்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான காரியமே அல்ல, சாதாரணமான காரியமே அல்ல. இவ்வளோ பெரிய மலை போல இருக்கிற பிரச்சனை, ஆனால் ஆண்டவர் நம்மளை சாப்பிட வைக்கிறாரு பாருங்களேன், நம்மளை தூங்க வைக்கிறாரு பாருங்களேன், நம்ம வாங்கின உடையை நம்ம உடுத்த வைக்கிறாரு பாருங்க. ஸோ அது கர்த்தர் நமக்கு கொடுக்குற பெரிய தைரியம். அவருடைய தைரியம் தான் நம்மளை அவ்வளோ அழகாக நடத்துது. அவருடைய தைரியம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். ஆமேன். எத்தனையோ பேர் நீங்கள் இன்னைக்கு கூட இந்த கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எத்தனையோ பேர் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இழப்பு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அவமானம், 15 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரு கஷ்டத்தை நினச்சி 15 வருஷமாக அதிலிருந்து வெளியே வரது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 15 ஆண்டுகளாக நான் சரியாக சாப்பிட்றதில்லை, 15 வருஷமாக நான் வெளியே எங்கேயுமே நான் போகிறதில்லை, நான் உடுத்துறதில்லை, அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த பிரச்சனை அவங்கள அவ்வளோ பாதிச்சிரு, தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையே அவங்கள பாதிச்சிருச்சு பாருங்களேன். நான் சிரித்து 15 வருஷம் ஆச்சு, நான் எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. ஏன் அப்படி பண்ணீங்கன்னா, இல்லை இந்த விஷயம் நடந்ததுலேருந்து நான் இது எல்லாத்தையுமே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கே நான் போகிறதில்லை, நான் நன்றி சொல்கிறதில்லை, நான் எந்த கல்யாண வீட்டுக்கும் நான் போனதில்லை. ஏன்னா இவங்க இப்படி பேசினாங்கல்ல, அதுக்கப்புறம் நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய அனுக்கிரகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வந்த உடனே சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சா அடுத்த டைம் நம்ம அதிலிருந்து எழும்புறோம் பாருங்களேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதை குறித்த நினைவே இல்லாமல் நம்ம டெய்லி வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறோன்னா, அதே போல் ஒரு வெற்றியான வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை. அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு புதிய காரியங்களை நான் செய்கிறேன், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே எனக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் அப்படி எழும்பி நின்று நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். என்னுடைய இருதயம் நன்றியால் நிறைகிறது, என்னுடைய இருதயம் நன்றியால் நிறைகிறது. எத்தனை ஆபத்துகள், எத்தனை இடுக்கண்கள், எத்தனை அவமானங்கள், ஆனால் இன்னைக்கு அதுல இருந்தெல்லாம் என்னை மீட்டெடுத்து அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. அவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர், அவர் துன்பங்களை இன்பமாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க பாருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க. நம்ம எல்லாருமே இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான், அவ்வளோதான். இந்த வாரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரே ஒரு சண்டே தான். அதுக்கப்புறம் 2024 நம்ம யாருமே திரும்பி பார்க்க முடியாது. திரும்பி நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயர் திரும்பி வராது. ஆனால் இந்த வருஷத்தில் எத்தனையோ ஒருவேளை செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். இந்த வருஷம் உங்களுடைய பார்வைக்கு நல்ல வருடமாக இருக்கலாம், சிலருக்கு கெட்ட வருடமாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன்,
கர்த்தருடைய பார்வைக்கு இந்த 2024 நல்ல ஆண்டுதான். கர்த்தர் நம்மை ஜீவனோடையே கர்த்தர் காப்பாற்றி வைத்திருக்கிறாரு. சிலருடைய வாழ்க்கையில இந்த வருடம் நீங்கள் ஒன்றும் காணாமல் இருந்தாலும் நான் நம்புறேன் இந்த வருடம் ஆண்டவர் ஆரம்பிக்கிற வருடமா இருக்கலாம். ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் பேசும்போது ரொம்ப அழகா பேசினாரு. இந்த பூமிக்கடியில் வைக்கிற விதை என்னைக்கு உள்ள வச்சிருக்கு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா அது முளை விட்டு வெளியே வரும்போது தான் ஓ இங்க ஒரு விதை இருந்திருக்கு போலன்னு சொல்லிட்டு நடாத நமக்கு அப்பதான் தெரியும். அதே போல சில ப்ராசஸை நமக்குள்ள ஆண்டவர் எப்ப ஆரம்பிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை 2024 உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியலாம். ஆனா நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு பெரிய மரமாய் மாறக்கூடிய விதைய கர்த்தர் இந்த வருஷம் விதைச்சிருப்பார். அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலம் ஒன்று வரும்போது அதை நமக்கு கண்களுக்கு முன்பாக பார்க்க பண்ணுகிற கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால கர்த்தருடைய நாட்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. அதனால இந்த வருஷம் இவ்வளவு ஆச்சரியமா என்ன நடத்துறீங்களே ஆண்டவரே, இவ்வளவு கிருபை கொடுத்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் மனதார கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து நன்றி ஆண்டவரே. தீமைகளை நன்மையாய் மாற்றினவர் அவர், அவர் துன்பங்களை இன்பமாய் மாற்றினவர் அவர். ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. பாடும் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. சிலுவை தானை அனுமதித்து நன்றி, சிந்தைகளை மாற்றி பாடுவோம். சிந்தைகளை மாற்றி கைய மேல தட்டி நன்றி. எல்லா நன்மைக்கு நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்மை சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துவீரே. கூட
அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். முழு பலத்தோடு அவருக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வருத்தங்களை மறக்கும்படி பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் விசுவாச புடமிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாவோம் என்று நினைத்த அந்த மனிதர்களுக்கு முன்பாக இதுவரையிலும் எங்களை நிறுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் எங்களை தட்டி கொடுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க மனதார, சத்தமா சத்தமா பார்த்து நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு கண்ணுக்குமே எங்களுக்கு எந்த தயவு கிடைக்காவிட்டாலும் உங்க கண்கள்ல எங்களுக்கு தயவு கிடைச்சதற்காக நன்றி அப்பா. உங்க கண்கள்ல எங்களுக்கு தயவை நீங்க தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தால், ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தால், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தால், என் அழுகையின் சத்தம், என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே. என் நிலைமைகள் நன்றாய் தெரியும் இயேசுவே. என் அழுகையின் சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும் தேவனே. என் நிலைமைகள் நன்றாய் அறியும் இயேசுவே. என்னை கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர், கஷ்ட காலங்கள் நீர் என்னை கைவிட மாட்டீர், எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? ஆமாப்பா, ஒரு கண்ணுக்குமே தயை தோன்றாமல் இருந்தாலும் இதுவரை எங்களை கைவிடாததற்காக உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க, நம்முடைய இருதயம் நன்றியினால் அப்படியே நிரம்பட்டும். உங்க இருதயம் நன்றியினால நிரம்பட்டும். நீ நல்லவ நல்லவ பலனில்லாதோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன், சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். அவர் பலன் தரு, பலனில்லாதோர் பலனை கொடுக்கும் தேவன் நீங்க தான்ப்பா. சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், இளைப்படைந்து போனாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், இளைப்படைந்து போனாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், கைகளை மேல உயர்த்தி நீரனை கைவிட மாட்டீர்,
பலனை கொடுக்கும் தேவன். ஹalleluya. இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், ஓ ஹalleluya. இடறி இப்ப எல்லாருடைய கைய மேலவே நீர் என்னை கைவிட மாட்டீர் சொல்லுவோம். கஷ்டகாலங்கள் புறக்கணிக்க மாட்டீர். காலங்கள் என் கூட இருந்திடு, திரும்ப திரும்ப நீர் என்னை கைவிட மாட்டீர். எஸ், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை அறிக்கை செய். எத்தனை பேருடைய கரங்கள் கைவிடட்டால் கர்த்தருடைய கை நம் திரும்ப திரும்ப நீர் என்னை கைவிட மாட்டீர். எஸ் எஸ், கண்டிப்பா அவங்க முன்னாடி கர்த்தர் கைவிட மாட்டார். வருகிற ஆண்டு கர்த்தரை கைவிட மாட்டார். கர்த்தரை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு பெரிய மகிமை. நீர் என்னை கைவிட மாட்டீர். கஷ்டகாலங்கள் என் கூட இருந்திடுவேன். கஷ்டகாலங்களில் கூட இருந்திடுவேன். ஆமாண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். நீர் எங்களை புறக்கணிக்கவும் மாட்டீர். கஷ்ட காலங்களில் எங்களோடு இருக்கிறவர் நீர்தானே அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன அந்த மகா பெரிய தேவனாகிய கர்த்தரை கரங்களை தட்டி முழு பலத்தோடு கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. எவ்வளவு பெரிய நம்பிக்கைகள் உங்களுக்கு விரோதமாய் நின்றால், அந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாட்டால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ எதுக்கு அந்த மனுஷனை மலையை போல நீ நம்பணும்? நான் உனக்கு செய்வேன். அவர்கள் எல்லாரும் விலகி போகட்டும், அவர்கள் எல்லாரும் மாறட்டும், அவர்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கட்டும், ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க அவருடைய பலத்த பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதும் இறங்கி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எஸ், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலையை பெயரலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும். கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து நீ நல்ல ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தால், நான் நம்புறப்பா, ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தால், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தால், சொல்லுங்க, என் அழுகையின் சத்தம் கேட்கும், என் அழுகையே சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாய் தெரியும் இயேசுவே,
அல்லேலூயா. சத்தம் கேட்கும் தேவனே, முழு இருதயத்தோடு நன்றாக தெரியும். இப்ப சொல்லுவோம், நீர் என்னை கைவிட மாட்டீ, புறக்கணிக்க மாட்டீ, கஷ்ட காலங்கள் என் கூட இருந்திடுவேன். சொல்லுவோம், நீர் என்னை அறிக்கை செய்ய செய்ய தான் வாக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு யார் கண்ணுலயும் எனக்கு தயவு கிடைக்கவே இல்லை. இவங்க சமூகத்துல தயவு கிடைக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்து போய் ஒருவேளை வெறுமையாய் வந்திருக்கலாம். நிறைய பேர் சொல்லும் போது இவங்க மனசு வச்சாதான் ஏதாவது பண்ண முடியும். அவங்க மனசு வைக்கணுமே, அவங்க மனசு வைக்கணுமே. அவங்க நினைச்சா ஏதாவது பண்ணி இருக்கலாம், பண்ண மாட்டேங்கிறாங்களே. எங்க போனாலும் ஒரு அடைக்கப்பட்ட வாசல், எங்க போனாலும் சாதகமே இல்லை. எல்லாருடைய கையும் எனக்கு விரோதமாகவே இருக்குது. என் சொந்தங்களுடைய கை எனக்கு விரோதமா இருக்குது. என்னை பெத்த அம்மா அப்பாவுடைய கை எனக்கு விரோதமா இருக்குது. என் கூட இருந்த நிறைய பேருடைய கை விரோதமா இருக்குது. எனக்கு யார் செய்வா? எனக்காக யார் போவா? எனக்காக யார் வழக்காடுவா? ஆனா இந்த ஆராதனை வேளையில உலாவுகிற ஒரு தேவனுடைய மகிமை, இந்த ஆராதனையிலே உலாவுகிற தேவன், ஒரு கண்ணுக்கும் தயை உனக்கு கிடைக்காவிட்டாலும், ஒருத்தர் கூட உன்னுடைய அழுகுரலை கேட்காவிட்டாலும், உனக்கு சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலம், அதற்கு குறித்திருக்கிற நேரம் வந்தது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, அதனால் அந்த காரியம் உங்கள் பக்கத்திலே ஜெயமாய் மாறும். அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார். ஏனென்றால் ராஜாவினுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைத்தது. ஹalleluya. ஒரு விசை கூட கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல எல்லாரும். ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தால், சொல்லுங்களேன், ஒரு கண்ணுக்கும் தயை. ஆமா, உங்க சத்தம் ரொம்ப அழகா இருக்குது. சேவி எஸ் அப்படிதான். ஆமென். சத்தமாய அழுகையே, சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாய் அறியும் தேவனே, என் அழுகையின் சத்தம் கேட்கும். ஹalleluya. நன்றாக தெரியும். இப்ப சொல்லுவோம், நீர் என்னை கைவிட மாட்டீ. எஸ் pray. கஷ்ட காலங்களில் நீர் என்னை கைவிட மாட்டீ. கஷ்ட காலங்களில் என் கூட ஒரு 5 டைம் முழு பலத்தோடு நீர் என்னை கைவிட மாட்டீர். இந்த வார்த்தையை உங்க வாயிலிருந்து உச்சரிக்கும் போதே கர்த்தர் கைவிடலன்றது கர்த்தர் நிரூபிச்சிருவார். எஸ், விசுவாசத்தோடு
ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். எப்படி என்ன கைவிட மாட்டார்? அந்த பாடல் எழுதின ஆக்கியோன் அவரே எழுதுறாரு. பலனில்லாதோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன், சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும். உண்மையிலே நான் பலன் இல்லாம தான் பாஸ்டர் வந்திருக்கிறேன். எனக்கு சுத்தமா போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்லை. எனக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில ரொம்ப சோர்ந்து போய் நீங்க வந்திருக்கலாம். ஆனா பலன் இல்லாதவருக்கு பலத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறதற்கு ஒரு தேவன் அசைவாடுகிறார். அவர் இருக்கிறார். ஹalleluya. அந்த வரிகளை கூட சேர்ந்து பாடலாமா? ஒரு புதிய ஆண்டுக்குள்ள எப்படி போவேன்னு கூட எனக்கு தெரியல ஆண்டவரே. எனக்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்த்து போராடுறதற்கு கொஞ்சம் கூட எனக்கு பலனே இல்லை. இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம சந்திக்க போறோம். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்குள்ள போறோன்ற ஒரு மகிழ்ச்சி கூட எனக்கு இல்லை. எனக்குள்ள சோர்வு மட்டும்தான் இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பலன் கொடுக்கிற கண்மலை சொல்லுவோம் பார்க்கலாம். கைய மேல உயர்த்தி, பலனில்லாதோ பலனை கொடுக்கும் சத்தமா சோர்ந்து போனோம். எஸ், அப்படிதான் அப்படிதான். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பலனில்லாதோ. எஸ், அப்படிதான் சிஸ்டர். இந்த பாட்டை பாடும் போதே கர்த்தர் இந்த பலத்தை தர்றாரு. திரும்ப திரும்ப சொல்லுங்க. பலனில்லாதோர்க்கு சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சத்தம். ஹalleluya. சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும். இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், இளைஞர்கள் வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், இப்போ கைகளை மேல வைத்து நீர் என்னை கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர். கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவீர். நீர் என்னை கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். கிருபை கிருபை புறக்கணிக்க மாட்டீர். கிருபை கிருபை அரங்களை ஆசைத்து நீர் என்னை கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர். கஷ்ட காலங்களில் கூட இருந்திடுவீர். ஹalleluya. 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 சொல்லுவோம். ஹalleluya. கைகளை உயர்த்தி தூயரே, 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே, 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 சர்வ வல்லவர்
உங்க கிருபை எங்களை நடத்துறதற்காக நன்றி. நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. யாருடைய கண்ணுக்கு தயை கிடைக்காமல் போனாலும் உங்க கண்கள் எங்களுக்கு கிருபையை நீர் கிடைக்க பண்ண போகிறதற்காக நன்றி. மகிமையினால நீர் எங்களை அலங்கரிப்பீராக. கர்த்தருடைய மகிமை எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.